சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. என்னதான் கூலி படம் வசூல் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை கொடுத்தாலும் விமர்சன ரீதியாக அந்தளவுக்கு திருப்தி இல்லைன்னு தான் சொல்லணும். லோகேஷ் கனகராஜை நம்பி சூப்பர் ஸ்டார் இறங்க லோகேஷோ அவருடைய ஸ்டைல்லே இல்லாமல் வித்தியாசமாக ஒரு கதையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் திரைக்கதையில் சொதப்பிட்டார். நிறைய லாஜிக் விதிமீறல்கள் மற்றும் ரசிகர்களுக்கு என்னப்பா இப்படி இருக்க படம் என சலிச்சு போகிற அளவுக்கு மாறிடுச்சு. அதைத் தொடர்ந்து மீண்டும் ஜெயிலர் கூட்டணியான நெல்சன் மற்றும் ரஜினி அனிருத் கூட்டணி இணைஞ்சாங்க. சன் பிக்சர்ஸ் தான் இதை பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் பிரம்மாண்டமாக இப்போ உருவாகிட்டு வருது. மேலும் இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ நடைபெற்று வருதாம். ஷாருக் கான் மற்றும் ரஜினிகாந்த் இருக்கிற போர்ஷன்ஸை தற்போது ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்தில் ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, மிர்னால். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த படத்தில் விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா, சுராஜ் வெஞ்சமுடு, மிதுன் சக்கரபோர்த்தி மற்றும் ஷாருக் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. ஹீரோயினா இந்த படத்தில் வித்யா பாலன் மற்றும் நேரா ஃபர்தோகி ஒரு பாடலுக்கு நடனமாடி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த பாடலை தான் எப்போ வெளியிடுவாங்க என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஜெயிலர் 1 படத்திலேயே தமன்னாவுடைய காவாலா பாட்டை தான் முதல்ல வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு வெளியானப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த படத்தில் அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லை போல், நெல்சன் தமன்னாவை காட்டி இந்த படத்தை ஓட வச்சிடணும்னு நினைக்கிறாரு போல என விமர்சனங்கள் இருந்தது. கடைசியில் அந்த படத்துடைய வெளியீட்டுக்கு அப்புறம் தமன்னாவே இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் தான் என தெரிஞ்சது. அந்தளவுக்கு நெல்சன் பக்காவாக அந்த பாட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அதே போல தான் இந்த படத்தில் இருக்கிற பாட்டும் இருக்கும் எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதுக்கான ஷூட்டிங்கும் முடிஞ்சது. தற்போது எடிட்டிங் ஒர்க்ஸ் போய் கொண்டிருக்காம். கூடிய விரைவில் அந்த பாட்டை எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக அந்த பாட்டு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ வரைக்கும் நெல்சன் எந்த அப்டேட்டுமே விடாமலே இருக்கார். தொடர்ந்து படம் வெளியீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆகஸ்ட் 14 இந்த படம் வெளியாகும் என சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார் ஜூலை மாதம்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஆகஸ்ட் மாதமே இந்த படத்தை கொண்டு வரலாம் என ஜெயிலர் 1 படமும் ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதனால் கூடிய விரைவிலே அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் எந்த படத்துக்காக, அதாவது சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற எந்த படத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.